ஹை மக்களே, மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 18, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. செர்ரி அவங்க அப்பா கிட்ட அவங்களோட பிளான் வச்சு அவங்கள அடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்றான். கேபிக்கு ஒண்ணுமே புரியல. செர்ரி உடனே இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரோட சுவிட்சை நான் போடுறேன், மீட்டர் எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஓடுதுன்னு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன்னு சொல்றான். ஷோபால கால் மேல கால் போட்டு உட்காந்து நக்ஷு டார்லிங் நக்ஷு டார்லிங் கூப்பிடுறான். செர்ரி சத்தமா கூப்பிடுறத பார்த்து நட்சத்திரா செம்ம கேர்லெஸ்ஸா வந்து எதுக்கு கூப்பிடுறேன்னு கேக்குறா. செர்ரி சொல்றான், நீ போய் எனக்கு காஃபி எடுத்துட்டு வான்னு. நீ என்னையே காஃபி போட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க மம்மி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நட்சத்திரா விரல நீட்டி வார்னிங் கொடுக்குறா. செர்ரி நக்கலா சொல்றான், உங்க மம்மி தான் இப்போ ஒரு ஓரமா திக்கு தெரியாம கிடக்குறாங்களே, அவங்க கிட்ட போய் என்ன சொல்ல போற? எனக்கு இப்போ நல்ல தலைவலிக்குது, போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வான்னு ஆர்டர் போடுறான். நட்சத்திரா உடனே கடுப்பாகி, நான் என்ன உனக்கு காப்பி போட்டு தரதுக்கு நான் என்ன வேலைக்காரியா? எனக்கு பியூட்டி பார்லர் போகணும், அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு சொல்றா. செர்ரி சொல்றான், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அந்த பியூட்டி பார்லயே கிடக்க போற? முதல்ல போய் காஃபி போடுன்னு அதட்டுறான். நட்சத்திரா உடனே மம்மி மம்மின்னு கூப்பிடுறா. இவன் என்ன காஃபி போட சொல்றான்னு சொல்றா. நட்சத்திரா கத்துறத கேட்டு வந்த அபூர்வா சொல்றா, ஏன் இப்படி கத்துறீங்க, என்ன விஷயம்னு அபூர்வா கேக்குறா. அதுக்கு நட்சத்திரா சொல்றா, என்ன செர்ரி காஃபி போட சொல்றான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அபூர்வா சொல்றா, அவளுக்கு காஃபி போட தெரியாது, வேணும்னா நான் போட்டு தரேன்னு சொல்றா அபூர்வா. செர்ரி உடனே சொல்றான், இனிமே இவ பியூட்டி பார்லர்லாம் போக வேண்டிய அவசியமே இல்ல, இப்போ இருந்து இவ கிச்சன்ல மட்டும்தான் இருக்கணும், எனக்கு இவ மட்டும் காஃபி போட்டு தரணும்னு கராரா சொல்லிடுறான். அபூர்வா மனசுக்குள்ள இப்போ என் டைம் சரியில்லை, அதான் இவன் ஆட்டம் தாங்க முடியலன்னு கடுப்பாகிறா. அபூர்வா சப்போர்ட்டுக்கு வரதுனால செர்ரி சொல்றான், எந்த வீடா இருந்தாலும் புருஷனுக்கு பொண்டாட்டி தான் காஃபி போட்டு தரணும்னு செர்ரி சொல்றான். வேணும்னா இந்த காப்பியை வாங்கி உங்க மாமனாருக்கு கொண்டு போய் கொடுங்க, ஆனா எனக்கு என் பொண்டாட்டி நட்சத்திரா தான் காஃபி போட்டு தரணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறான். கேபியும் செர்ரிக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. அபூர்வா கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறா. செர்ரி உடனே, ஏன் அத்தை இப்படி கத்துறீங்க, இருங்க இப்பவே மாமாவை கூப்பிடுறேன்னு மாமா மாமான்னு சத்தம் போடுறான். செர்ரி மாமா மாமான்னு கூப்பிடவும் அபூர்வா பயந்து போய் நட்சத்திராவை பார்த்து, ஏய் செர்ரி வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு, நட்சத்திரா நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வான்னு சமாதானப்படுத்தி அனுப்புறா. நட்சத்திரா அழுதுகிட்டே, மம்மி எனக்கு ஸ்டவ் கூட ஆன் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றா. ஆன்லைன்ல யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டு போய் போட்டு வா பேபின்னு அபூர்வா அனுப்பி வைக்கிறா. நட்சத்திரா கிச்சனுக்கு போனதும் செர்ரி அபூர்வாவை பார்த்து, உங்க பொண்ணை நீங்க இவ்வளவு நாள் கண்ட்ரோல்ல வச்சிருந்துருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரம் அவளை ஏன் கண்ட்ரோல் கொண்டு வருவேன்னு பாத்துக்கிட்டே இருங்கன்னு ஓப்பனா வார்னிங் கொடுக்கறான். கிச்சனுக்கு போன நட்சத்திரா செம்ம காண்டுல இருக்கா. அவ காப்பி தூளை சர்க்கரைக்கு பதிலா வேணும்னே மிளகாத்தூளை அள்ளி போட்டு ஒரு வழியா காப்பி தயார் பண்ணி எடுத்துட்டு வரா. இந்தா நீ கேட்ட காஃபி குடின்னு செர்ரி கிட்ட நீட்டுறா. நம்ம செர்ரி உஷாராகி, இரு இரு இந்த காப்பியை இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே நீ போட்ட, அதனால முதல்ல நீயே டேஸ்ட் பண்ணி பாரு, அப்புறமா நான் குடிக்கிறேன்னு சொல்லி நட்சத்திராவுக்கே செக் வைக்கிறான். செர்ரி நட்சத்திராவை பார்த்து சொல்றான், நீ காப்பி சூப்பரா இருக்குன்னு சொன்னாதான் நான் குடிப்பேன், முதல்ல நீயே டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்றான். நட்சத்திரா பயந்துட்டே, இது உனக்காக நான் கஷ்டப்பட்டு போட்டது அப்படின்னு சொல்றா. உடனே அப்புறா சொல்றா, வாசமே சூப்பரா இருக்கு, நீயே முதல்ல குடின்னு சொல்றா. செர்ரி சொல்றான் விடாம, இந்த காலத்துல நியூஸ்ல வர்ற மாதிரி காப்பில ஏதாச்சும் கலந்து விஷம் வச்சு கொண்டு வாங்கலோன்னு பயமா இருக்கு, அதனால நீ குடிச்சாதான் நான் குடிப்பேன், இல்லைன்னா நான் மாமாவை கூப்பிடுவேன்னு மிரட்டுறான். அபூர்வாவும் பயந்து போய் நட்சத்திராவை குடிக்க சொல்லி வற்புறுத்துறா. நட்சத்திராவும் வேற வழி இல்லாம அந்த காப்பியை ஒரு வாய் குடிக்கிறா. மிளகாத்தூள் காரம் தொண்டையை அடைக்க ஐயோன்னு கத்துறா. உடனே என்னாச்சுன்னு தெரியாம அபூர்வாவும் அந்த காப்பியை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு பேரும் காரம் தாங்க முடியாம அங்கிருந்து அலறி அடிச்சு ஓடுறாங்க. செர்ரி அவங்க அப்பா கேபியை பார்த்து, பாத்தீங்களாப்பா என் பிளான்னு அப்படின்னு கெத்தா சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் கொடைக்கானல் போயிட்டு இருக்கா. கார்ல பூமி செம்ம பதட்டமா இருக்கா. அங்க ஆகாஷ் இல்லனா நான் மாட்டிக்க போறேன்னு அவ மனசுக்குள்ள பயந்துட்டே வரா. சூர்யா அவளை நக்கலா பார்த்து, அங்க இருக்கிறது ககன் கிடையாது ஆகாஷ் தானே, இன்னைக்கு நீ மாட்ட போற அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்படுறான். கொடைக்கானல் ஸ்பாட்டுக்கு கார் வந்து சேருது. சரச்சந்திரன் அங்கிருந்து செக்யூரிட்டி கிட்ட கேக்குறாரு, இங்க ஆகாஷ் சார் இருக்காரான்னு கேக்குறாரு. செக்யூரிட்டியும் ஆமா ஆகாஷ் சார் உள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்றான். சூர்யா உடனே சொல்றான், அவன் உள்ள இல்ல, பொய் சொல்றான்னு சொல்றான். செக்யூரிட்டி அவங்கள பார்த்து உள்ள கூட்டிட்டு போறாரு. இதோ கார்டன்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் சாருன்னு காட்டுறான். அங்க நிஜமாவே ஆகாஷ் உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்ததும் பூமிக்கு ஒரே ஆச்சரியம். சூர்யாவும் சரச்சந்திராவும் ஷாக்காய் நின்றுட்டு இருக்காங்க.
ஆகாஷ் பூமியை பார்த்து சொல்றான், அன்னைக்கு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு திடீர்னு எங்க போயிட்டீங்க பூமின்னு ரொம்ப இயல்பா கேக்குறான். சூர்யா இவன் எப்படி இங்க வந்தான்னு முழு பிதுங்கி நின்னுட்டு இருக்கான். ஆகாஷ் பூமி கிட்ட சொல்றான், அன்னைக்கு நீ சொன்னியே உன் ஹஸ்பண்ட் அச்சசலா ஏன் மாதிரியே இருப்பாருன்னு, எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டு பூமி கை கொடுக்க வரான். பூமி கை கொடுக்க தயங்குறா. ஆனா ஆகாஷ் வேணும்னே கையை பிடிச்சி இழுத்து ஷேக்கன் பண்றான். பூமியை பார்த்துக்கிட்டே ஆகாஷ் சூர்யாவை பார்த்து, பை த பே அந்த ககனை கொலை பண்ண பார்த்த அந்த முட்டாள் போலீஸ் ஆபீசர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டதும் சூர்யா பயத்துல தலை குனிஞ்சுக்கிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு இப்படி ஈகோ பர்சனல் ரிவெஞ்ச் எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு ஆகாஷ் சூர்யாவுக்கு செம்ம டோஸ் விடுறான். ஆகாஷ் சூர்யாவுக்கு புரிய வைக்கிற மாதிரி போலீஸ் வேலையில இருந்துகிட்டு இந்த மாதிரி ஈகோ பர்சனல் பழிவாங்கல் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிடணும். நேர்மையா இருந்தா சல்யூட் அடிக்கலாம், அதை விட்டுட்டு இப்படி பண்ணக்கூடாது. பர்சனல் ரிவெஞ்ச் எடுக்கிறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்கள எல்லாம் டியூட்டியில வைக்க கூடாது. நானா இருந்தா ஒரே நாள சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு லெக்சர் எடுக்கிறான். இந்த விஷயத்த அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன், இன்னைக்கு சொல்றேன். பை த பை உங்க ககன் ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்றான். அங்க ககனுக்கு பதிலா வேற ஏதாச்சும் இருந்திருந்தா அந்த போலீஸ் ஆபீசர் இந்நேரம் ஜெயில் கம்பியை எண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா ககன் ரொம்ப நல்லவரா இருக்க போய் இப்படி அமைதியா இருக்காருன்னு சொல்றான். ஆகாஷ் தொடர்ந்து சொல்றான், என் ஃபேமிலி மேல யாராவது கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்கிட்ட லைசன்ஸ் கன் துப்பாக்கி இருக்கு, அவங்கள அங்கேயே சுட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு சூர்யாவுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி பேசுறான். இதை கேட்டு பூமி மனசுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டோஸ் ஏத்தி பேசு ஆகாஷ்னு அப்போதான் அவனுக்கு நல்லா உரைக்கணும்னு குஷியாகிறா. ஆகாஷ் அடுத்து சொல்றான், ஆமா பூமி, உங்க அப்பா எங்க இருக்காரு? அவருக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லையா? நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட நேரடியா சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மருமகனை கொல்ல பாக்குறது என்ன அநியாயம்? இதெல்லாம் கிரைம்னு சொல்றான். எந்த அப்பாவுக்காவது தான் பொண்ணோட தாலி பாக்கியத்தை அறுக்கணும்னு நினைப்பாரா? அப்படிப்பட்டவரை போய் அப்பான்னு கூப்பிடுவாங்களா அப்படின்னு ஆகாஷ் சரச்சந்திராவை செம்மையா திட்டுறான். பூமி பதட்டமாகி, ப்ளீஸ் ஆகாஷ், எங்க அப்பாவை பத்தி அப்படி பேசாதீங்கன்னு தடுத்து பேசுறா. ஏன் பேசக்கூடாது பூமி? இந்த மாதிரி விஷயத்த கேட்டாலே எனக்கு பிபி ஏறுது. சரி அதை விடுங்க. இப்போ உங்க கூட வந்திருக்காங்களே இவங்க 2 பேரும் யார் யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்துங்கன்னு கேக்குறான். அப்போ சரச்சந்திரா உடனே சொல்றாரு, இப்போ நீ திட்னியே அந்த பூமியோட அப்பா நான் தான்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஆகாஷ் அப்படியே பிளேட்டை மாத்தி, அங்கிள் ஐ எம் சோ சாரி அங்கிள்னு சொல்லிட்டு சரச்சந்திரா ஓடி போய் ஒரு ஹக் பண்ணிக்கிறான். இப்போ உங்களை திட்டினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், நீங்க ரொம்ப கூல் மேன்னு ஐஸ் வைக்கிறான். அப்புறம் சூர்யாவை காட்டி, இவர் தான் நீங்க இப்போ பேசின அந்த போலீஸ் ஆபீசர்னு சரச்சந்திரா சொல்றாரு. ஆகாஷ் ஓ ஹேண்ட்ஸம் ஆபீசர் அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுக்க சூர்யாவும் கையை நீட்டுறான். சூர்யா வேற வழி இல்லாம கையை நீட்ட ஆகாஷ் அவனோட கையை டைட்டா பிடிச்சு வலி தாங்க முடியாம அலற அளவுக்கு நசுக்கி பிடிக்கிறான். சூர்யா வழியில கையை டக்குன்னு பின்னாடி இழுத்துட்டு முழிக்கிறான். ஆகாஷ் நக்கலா, நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரியாம என் மனசுல உள்ளது அப்படியே பேசிட்டேன். நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், ஓப்பனா பேசிடுவேன் அப்படின்னு சொல்றான். சரச்சந்திரா உடனே பூமி கிட்ட சொல்றாரு, இவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. இப்போ உங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு சூர்யா பார்த்து கேக்குறாரு. சரச்சந்திரா சூர்யா பார்த்து கேக்குறாரு, இவர் தான் ஆகாஷ்னு சொன்னதுக்கு அப்புறம் பூமி சொன்னதை கேட்காம இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க, இப்போவாச்சும் உங்களுக்கு டவுட் கிளியரா இருக்கும்னு சொல்றாரு. ஆகாஷ் சூர்யாவை நக்கல் அடிச்சு, இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னை பார்க்க வந்தீங்களா இல்ல என் கூட செல்ஃபி எடுக்க வந்தீங்களா? வாங்க வாங்க, நான் ஒரு பெரிய ராக் ஸ்டார், தாராளமா செல்ஃபி தரேன், போட்டோ எடுத்துக்கலான்னு சொல்றான். சரச்சந்திரா சொல்றாரு, இல்ல தம்பி, ஆகாஷும் ககனும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு பூமி சொன்னா, அது நிஜமா இல்லையான்னு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு வந்தோன்னு சொல்றாரு. ஆகாஷ் உடனே சொல்றான், ஓ என்ன ககனு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, எது எப்படியோ இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி திரும்பவும் 2 பேருக்கும் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறான். சரிப்பா நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு சரச்சந்திராவும் சூர்யாவும் அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அவங்க போனதும் பூமி மட்டும் தனியா பின்னாடி இருந்து ஓடி வரா. ஆகாஷ் கிட்ட ஓடி வந்து சொல்றா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தாலும் இன்னைக்கு என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும், இது எப்படி சாத்தியமாச்சுன்னு ஆச்சரியமா கேக்குறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், எல்லாம் செர்ரி பண்ண வேலைதான், அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பூமி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் தாரா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பூமி ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்கா, அவன் எடுக்கல. அப்போ செர்ரி ஃபோன் பண்ணி ஆகாஷ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான் கஹான்னு நினைச்சு. அதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் பூமி கிட்ட சொல்லி முடிக்கிறான் ஆகாஷ். அதோட முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா,
சரத்சந்திரா செம்ம கடுப்புல பூமி கிட்ட கத்துறாரு, பாத்தியா பூமி, இதான் சாரதாவோட நிஜ முகம், இப்போ சொல்லு நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறாரு. ஆனா பூமி அவங்களுக்கு சப்போர்ட்டா சொல்றா, அவங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்குப்பா, அவங்க வீட்டு மருமகளை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கணும் தானே, அதை தானே அவங்க கேக்குறாங்க, இதுல என்ன தப்பு, எனக்கு இதுல எந்த தப்பும் தெரியல, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறா. அதை கேட்டு சூர்யா செம்ம ஷாக் ஆகி பூமியை பாக்குறான். அபூர்வா சும்மா இருக்காம, பாத்தீங்களா இதுதான் பூமியோட பலவீனம், நாம அவளுக்காக எவ்வளவு செஞ்சாலும் அவ கடைசியில நம்மளே தான் தப்பு சொல்லுவான்னு மூட்டி விடுறா. சரத்சந்திரா கோவமா சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு என் பொண்ணை அனுப்ப எனக்கு அணுவளவும் இஷ்டம் இல்ல, நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பூமியை இங்கேயும் வச்சிருக்க முடியாதுன்னு சொல்றாரு. உடனே மீரா பதட்டமா, அப்போ பூமியை அவங்க வீட்டுக்கு அனுப்பாம நம்ம வீட்டிலேயே வச்சிருக்க போறீங்களான்னு கேக்குறா. அதுக்கு சரத்சந்திரா சொல்றாரு, இல்ல நான் பூமியை வெளிநாட்டுக்கு அனுப்ப போறேன், இதுதான் நான் எடுத்த ஃபைனல் டிசிஷன், என் முடிய யாரால மாத்த முடியாது அப்படின்னு விரல நீட்டு வார்னிங் கொடுத்துட்டு உள்ள போறாரு. உடனே பூமியும் அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்கா, என்ன பேசுறதுன்னு தெரியாம. அதோட முடியுது. பாய் மக்களே.